என்னை பற்றி குறை சொல்லுங்கடா, அப்போ தான் நீங்கள் குறை சொல்லத்தான் நான் வந்து வளர்ந்துட்டே இருப்பேன். ஏதாவது குறை சொன்னீங்கன்னா தான் நான் வந்து இந்த குறையை திருத்திக்கிட்டு நான் வளருவேன். இது நான் தப்பு பண்ணுற மாட்டேங்குதுன்னு குறை சொல்கிற எல்லாத்துக்குமே என்னோடய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குறை சொல்கிறவங்க இவ்வளோ குறை சொன்னங்காட்டி தான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் குறை சொல்லுவாங்க. குறை சொன்னங்காட்டி தான் நான் நல்லா படித்தேன். வெளியில் எங்கள் ஊருக்காரங்க குறை சொல்லுவாங்க. எங்கள் ஊருக்காரங்க குறை சொல்லங்காட்டி தான் நான் நல்லா விளையாண்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட காசு பணம்லையும் குறை சொல்லுவாங்க. அதனால தான் நான் கடை வச்சு கொஞ்சம் டெவலப் ஆனேன். மறுபடியும் வந்து அவனை நம்பாத இவனை நம்பாத அப்படின்னு குறை சொல்லுவாங்க. அதை வந்து நான் அதை கேட்டு தான் நான் எல்லாத்தையும் நம்பினேன். எல்லாத்தையும் நம்பினங்காட்டி தான் இவ்வளோ காண்டாக்ட் வந்துச்சு. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு மறுபடியும் விளையாடவே தெரியாது. இந்த விளையாட தெரியாதுன்னு எல்லோரும் சொன்னது 2015 நான் 2015-16 சொன்னவங்களையே 15-16 நான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போவே நான் போய் டோர்னமெண்ட்டு கூப்பிட்டு போய் சின்ன ஒன்றும் கரெக்டாக லோக்கலில் இருக்கிற சின்ன பசங்களையும் கூப்பிட்டு போய் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன். அப்போவே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இவனுக்கு 2025 வந்து அவனுக்கு விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுக்கிறானுங்க. சூப்பராக இருக்குது. அவங்க சொல்லத்தான் நான் இன்னும் வளருவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாலியாக சொல்லிகிட்டே இருக்கு. என்னை பற்றி பேசுங்கடா, பேசுனா தாண்டா எனக்கு ஜாலியாக இருக்குது. என்னை பற்றி பேசாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை பற்றி பேசுங்க. ஏதாவது என்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தகவல் வரும். நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு அப்போ தான் தெரியும் எனக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அதை திருத்திக்க முடியும். இப்போ நேரடியாக வந்து என்கிட்ட சிரித்து பேசி நீ சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்கிறவனை என்றைக்கும் நான் மதிக்கிறதே இல்லை. என்னை பற்றி ஒரு குறை சொல்லுவான் பாரு, அவன் தான் உண்மை பேசுவான். அவன் தான் எனக்கு நண்பன். அவன் தான் அருமையான ஆள். அவனை வச்சு தான் நம்ம டெவலப் ஆக முடியும். நம்மளை ஒருத்தர் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு வருஷம் உழைச்சி எல்லாமே உருவாக்கிட்டு அப்புறமேல் போய் நிற்கணும். இப்போ சொல்கிற பார்க்கலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. அதுதான் ரிவெஞ்சு. நீ வந்துட்டு இல்லை மச்சி இப்போ பாரு அவன் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறான்னா நீ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கு ரிவெஞ்சு இல்லை. ஒருத்த உன்னை பற்றி ஒன்று பேசிட்டானா அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ அதை முடிச்சு காட்டிட்டு போகணும். இப்போ நான் வந்து சண்டை போட்டு வேலைக்கு பசங்களை சேர்த்திருந்தேன். வேலை வந்து அவங்க கரெக்டாக செய்யலை, எனக்கு வேலை பிடிக்கல, வேணாண்டா நீ சம்பளத்தை வாங்கி நின்றுக்கடான்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து என்னை கிராஸ் கொஸ்டின் கேட்டாங்க, தம்பி இங்கே பாரு இத்தனை கப் அடிச்சிக்கிறேன் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கும் நான் ஒரு 200-300 கப் அடித்து கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த மாதிரி இத்தனை கப் அடிச்சுட்டு எம்எஸ்சி வேறு கோல்டு மெடல் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வாடா தம்பின்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு யார்ட்டையுமே சொல்லலை. இவங்க உடனே வெளியே போய் அவர் என்னை அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு, என்னை கொலை மிரட்டல் விடுத்துட்டாரு, அவர் பிச்சை எடுத்துட்டுருக்கிறாரு, அவர் பிழைக்கிறதுக்கே நான் தான் காரணம். எப்போ பிறக்கும்போது சின்ன பையனாக தான் எல்லோரும் பிறப்போம். அப்புறமேல் தான் பெரிய ஆளாகும். அப்போ வீட்டில் சோறு போட்டிருப்பாங்க, இல்லை யாராவது சோறு எப்படி எதுவுமே இல்லாமல் பிறக்கும் போதே வந்து 22 வயசுல பிறந்தீங்களா எல்லோரும். அதுதான் எனக்கு புரியல. சின்ன குழந்தையாக இருக்கும்போது கூட விளையாட ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிருப்பான். அவன் தேவையில்லை, இந்த பையன் அவனும் தேவையில்லை, எவனுமே தேவையில்லை. நாங்கள் தனியாகவே போக மாட்டோம். அப்படின்னா அந்த போகிறதுக்கு வழி கூகுள் மேப்பாக அது காட்டுதில்லை. அப்போ அந்த கூகுள் மேப் நீ மதிக்கணுமில்ல. எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருக்கடா, எவ்வளோ தூரம் தான் போகிறீங்களோ போங்க. ஆனால் இந்த தேவையில்லாத கொஞ்சம் லூஸ் ஸ்டாக்லாம் விட்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் விடணும். நீங்கள் ஒருத்தனை பற்றி பேசணும் அப்படின்னா அவனோட நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும். ஒன்றா படிப்பில் பெரிய ஆளாக இருக்கணும், இல்லை வந்து விளையாட்டில் பெரிய ஆளாக இருக்கணும், இல்லை வசதியில் பெரிய ஆளாக இருக்கணும். எல்லாத்துலேயும் பெரிய ஆள் ஆகிட்டு அப்புறமேல அவனை பற்றி பேசுங்க. இப்போ என்னை பற்றி பேசுகிறீங்கன்னா நான் ஒரு 40 வயசில் ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் விளையாடணும், இல்லை ஒரு 2-3 வருஷம் விளையாடுவேன், அவ்வளோதான் ரிட்டையர் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ தான் 23 வயசு ஆகுது. ஒரு 35 வயசு வரைக்கும் விளையாண்டு என்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் விளையாண்டு கப்பெல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி என்ன மாதிரி வீட்டில் அடிக்கிட்டு ஒரு தொழில் அமைச்சிக்கிட்டு ஒரு படித்து ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு உட்காந்து அப்புறமேல் பேசுங்கடா என்னை பற்றி. நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க. இன்னும் அதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு வைங்க. அந்த 5 வருஷத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன்ல. நான் இன்னும் கொஞ்சம் உங்களோட டார்கெட் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து டெய்லி உழைச்சிட்டே தான் இருக்கிறேன், டெய்லி முன்னேறிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி பேசிட்டே தான் இருக்கிறீங்க, அப்படி கீழே போயிட்டே தான். ஏன்னா நான் ஒன்று பண்ணுறேன், ஒன்று தப்பு பண்ணுறேன்னா அந்த தப்பை மட்டும் தான் பேசுகிறீங்க. நான் பண்ணுற நல்லதை பற்றி பேச மாட்டேங்க. பேசுனா உங்களை அவன் தப்பாக நினச்சிடுவான். நீங்கள் குறை சொல்கிறவன் வந்து என்னை பற்றி பேசினா நல்லதாக பேசினா குறை சொல்லிக்கிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு அப்பா அம்மா பாட்டில் தின்னுக்கிட்டு 40 வயசு ஆள் வீட்டில் படுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 31 வயசு ஆகுது எனக்கு. ஒரு 35, 36, 37 வயசு இருக்கும். அவர் பேர்லாம் சொல்ல நம்மளை பேர் சொன்னால் அது அவருக்கே தெரியும். வீடியோ பார்த்துட்டு வர அவருக்கு தெரியும் யார் சொல்கிறேன்னு டைரெக்டாகவே அவருக்கு தெரியும். வீட்டில் படுத்துக்கிட்டு அப்பா அம்மா பாட்டில் சோத்தை தின்னுக்கிட்டு இருந்துக்கிட்டு இவரெல்லாம் என்னை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு உழைக்கிறான் ஒரு சின்ன பையனாலும் ஒரு 19 வயசு 20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறான், போய் பொழப்பு பண்ணி காப்பாற்றுறான் குடும்பத்தை. அவன் பேசுனானா கூட நான் தாங்கிக்குவேன். 40 வயசு கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது. 40 வயசு ஆள் ஒரு 35 வயசு 40 வயசு இந்த மாதிரி இருக்கிறேன். எதுவுமே பாட்டுக்கு போகாமல்
பொண்டாட்டி வேலைக்கு போக சொல்லிட்டு, அம்மாவை வேலைக்கு போக சொல்லிட்டு, அப்பா வேலைக்கு போகிறாரு, நீ வீட்லேயே படுத்துக்கிட்டு 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சைட் அடிச்சுட்டு நீ தின்னுக்கிட்டு இருக்கிற. நீ பேசலாமா? நான் ஊருக்கே செலவு பண்ணிட்டுருக்கிறேன் சம்பாதிக்கிறக்காது. இவனுக்கு டிஷர்ட் எடுத்து லோயர் எடுத்து லோக்கலில் கடன் போட்டு 4 லட்ச ரூபா விட்டுருக்குறேன். திருப்பி கேட்டால் இவனுங்க இன்னொரு பாலிசி பண்ணிடுவானுங்க. எங்கள் ஆளுங்க காசு கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் நீ கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம், பேட்டு கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம், என்ன வேணால் வாங்கி போனது. நோம்பி கேட்டால் துணி கொடுக்கணும், டீமில் விளாட்னோம்னா இதெல்லாம் பண்ணணும். ஆனால் வந்து அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பானுங்க. அந்த 100 ரூபா நீ திருப்பி கரெக்டான டைம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பிரச்சனை. ஒரு 100 பேர்ட்டு போய் சொல்கிறது, காசு வாங்கிட்டானு அந்த 100 பேர்ட்டு போய் சொல்ல மாட்டானு, காசு அந்த அண்ணன் கொடுத்துருச்சுடானு. அப்படி தான் இப்போது அவனுக்கு 50,000 நான் 5 லட்சம் கூட செலவு பண்ணியிருப்பேன். அந்த 5 லட்சம் செலவு பண்ணதுக்கான பில்லு அங்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு 5,000 கொடுத்துட்டானே நீ உசுரையே கொடுத்த மாதிரி 5,000 கொடுத்துட்டேன். உனக்கு அந்த 5,000 எப்போ தர ஒருத்தன் ஒரு 5,000 கொடுத்தான், ஒருத்தன் 10,000, இன்னொருத்தன் ஹைலைட். அவன் 10,000 கொடுத்தவனெலாம் செம ஹைலைட்டு. அவன் எதுவுமே கிட்ட வாங்கினதில்லை. ஃபோன் பண்ணி அவன் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆளை வச்சு மிரட்டுற மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்ட சொல்கிறான். காசுன்னு அப்படி தான் அப்படிங்கிறான். அப்போது இதுக்கு முன்னாடி காசு இப்போ ஒரு டிஷர்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு ஒரு 170 ரூபாய்க்கு வரும். அதில் 30 ரூபா தான் எனக்கு வருமானம் வரும். அந்த டிஷர்ட் அவன் வந்தானே எடுத்து போட்டு போவான், லோயர் வந்தானே எடுத்து போட்டு போவான். இப்போ அந்த மாதிரி பவர் பேங்க் இருக்குது, இல்லை எது என் பொருள் எது வேணால் அவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் காசாக ஒரு 100 ரூபா கொடுத்துட்டானுங்கன்னா அவனுக்கு உலகத்தையே தூக்கி என்கிட்ட கொடுக்குறானுங்க. காசு கொடுத்துட்டானுங்க, அதை வந்து கணக்கிலே வச்சுருப்பானுங்க, எழுதி வச்சுருவானுங்க. பார்த்துட்டு இருப்பான், காசு கொடுத்துருக்குறேன். அவனுக்கு காசு கொடுத்துருக்கோம்ல ஃபோன் பண்ணு. யாராச்சும் வீட்டில் சண்டையா அவனுக்கு ஃபோன் பண்ணு. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, வேறு எதாவது நம்மள்ட்ட ஹெல்ப் பண்ணிக்கிறானா ஃபோன் பண்ணி அவனடி எடுத்து எவ்வளோ எத்தனை பேர் இன்னும் என்ன வேண்டாம் பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கிறேன். உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு இது வரைக்கும் பண்ணதே போதும், சரியா? இதுக்கு மேலே நீ என்ன தான் பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனா பண்ணவனுக்கு ஒவ்வொருத்தனா திருப்பி கொடுத்துட்டுருக்கிறேன். இப்போ நீ அடிச்சுட்டே இருக்கிற அப்படின்னா 10 அடி அடிச்சின்னா ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் நீ 10 அடி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அடியாக திருப்பி அடிப்பான்ல. அந்த மாதிரி இவனுக்கு 1000 அடி அடிச்சுட்டானுங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா திருப்பி அடிச்சுக்கிற உடனே தமிழ் மொழி ஓவராக பேசுகிறான், அதிகமாக பேசுகிறான், பிரச்சனை பண்ணுறான், சண்டைக்கு வரான். சண்டை நீங்கள் முதல்ல போட்டீங்க, ஓகேவா? 50,000 ரூபா காசு சாண்டாபுரத்தில் ஒருத்தருக்கு நான் காசு கொடுக்கணும். அதுக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவனுங்க இவனுக்கு அடியால் கூட்டிகிட்டு வர மாதிரி இவனுக்கு வீட்டுக்கு வரானுங்க. எங்கள் வீட்டுக்கே வந்தானுங்க. நான் உட்கார வச்சுருந்தேன்னா, அன்றைக்கி உட்கார வச்சுருந்தேன், இல்லை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா எல்லோரும் இப்படி உட்காந்து வந்துருப்பானுங்க. ஜட்டியோட ஸ்டேஷனில் இப்படி தான் உட்காந்துருக்காங்க. சரி வேண்டாம், ஏதோ சின்ன பசங்க தெரியாமல் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் விட்டேன். இவனுக்கு என்னமோ இல்லை அவனால் எதுவும் பண்ண முடியாது, பணக்கார ஏழைன்னு கிடையாது தம்பி, சட்டம் எல்லாத்துக்கும் சட்டம் தான், சட்டம்னா எல்லாத்துக்கும் பொதுவானது, சரியா? அதனால் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க.